ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா பலாக்கொட்டை பொரியலுங்க. அதுக்கு நான் பலாக்கொட்டையை இந்த அளவுக்கு தட்டி எடுத்துருக்கிறேனுங்க. 2 3 தட்டி வச்சுருக்கிறேன். இதை வந்து குக்கரில் போட்டு ஒரு 3 விசில் விட்டுக்கலாம். குக்கரில் போட்டாச்சுங்க. இது கூட நான் ஒரு சொம்பு தண்ணி ஊற்றி 3 விசில் விட்டு எடுத்துக்கலாங்க. இது கூடவே கொஞ்சமாக நான் கல்லுப்பு சேர்த்திக்கிறேனுங்க. 3 விசில் விட்டு எடுத்தாச்சுங்க. இந்த அளவுக்கு நல்லா வெந்திருக்குது. கையில் இந்த மாதிரி நசுங்கினாலே நல்லா நசுங்குதுங்க. அந்த அளவுக்கு வெந்துருச்சு. இப்போ நம்ம இதையை தாளிச்சுக்கலாம். தாளிப்புக்கு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்திக்கிறேனுங்க. கம்மியாக சேர்த்துனிங்கன்னா போதும், நிறையா சேர்த்த வேண்டாம். எண்ணெய் காஞ்சிருச்சுங்க. கொஞ்சமாக கடுகு, இது கூடவே ஒரு பெரிய வெங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு வரமிளகா, கொஞ்சமாக சீரகங்க, எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். வெங்காயம் வந்து ரொம்ப வதங்கணும்னு இல்லைங்க, கொஞ்சம் ஒரு கண்ணாடி பதம் வந்தால் போதும். வெங்காயம் இந்த அளவுக்கு கொஞ்சம் கண்ணாடி பதம் வந்துருச்சுங்க. இப்போ கொஞ்சமாக மஞ்சத்தூள், கொஞ்சமாக மிளகாத்தூள். நம்ம ஆல்ரெடி சால்ட்டு போட்டதுனால அளவாக கொஞ்சமாக சால்ட்டு போட்டுக்கிறணுங்க. இது எல்லாத்தையும் நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம வதக்கிக்கலாம். இந்த அளவுக்கு வதங்கிருச்சுங்க. இப்போ நம்ம வேக வச்சுருக்கிற காய் எடுத்து இது கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், கொட்டையை இது கூட மிக்ஸ் பண்ணியாச்சு. இது நல்லா ஒரு கிளறி விட்டுக்கலாம். நல்லா கிளறி விட்டாச்சுங்க. இந்த ஸ்டேஜில் வாசனைக்காக கொஞ்சமாக நான் வந்து சிக்கன் மசாலா போட்டுக்கிறேன். சிக்கன் மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கியாச்சுங்க. இந்த ஸ்டேஜில் தேங்காய் பூ போட்டு நம்ம ஆஃப் பண்ணிடலாம். தேங்காய் பூ கொஞ்சம் உண்டுனே போடுங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். இங்கே பாருங்கள், தேங்காய் பூ போட்டு ஆஃப் பண்ணியாச்சு. பார்க்குறக்கே எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. அவ்வளோதாங்க, நம்மளுக்கு வந்து பலாக்கொட்டை பொரியல் ரெடி. இந்த மாதிரி வீடியோஸ் ரெகுலராக பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாட்டா, பாய் பாய்.